Hi students, welcome to this MAAZTER app. Here for the 11th standard chemistry for the annual examinations, we are just going to recollect the chapters for your annual examinations. Okay, என்னென்ன ஏரியா ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல மார்க் எடுத்து 100 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகலாங்கிறதையும் சொல்ல போகிறோம். அதே சமயம் ஈஸி டு பாஸ் அந்த கேட்டகரிக்கு நமக்கு தேவையான விளக்கங்களை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, now chapter 1 basic concepts of chemistry and chemical calculation. இந்த சாப்டரை பொறுத்த மட்டும் first of all you must know about the definitions for mole, Avogadro's number, molar volume. What is mole? It is the amount of substance which contain one Avogadro number of ultimate particles. 6.023 in 10 power 23 ங்கிறது Avogadro's number. It is the number of atoms or molecules present in 1 mole of a substance என்று சொல்லுவோம். அதே மாதிரி molar volume, it is a volume occupied by 1 mole of a substance. At STP, it is about 22.4 decimeter cube. Okay, இந்த வேல்யூஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, மாஸ் கொடுத்துருவாங்க, மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். வாட் இஸ் மோலார் மாஸ்? மோலார் மாஸ்ங்கிறது மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஃபார்முலா இருந்தால் அட்டாமிக் வெயிட்ஸ் ஆட் பண்ணியாச்சுன்னா அதன் மூலமாகவும் நமக்கு மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஈக்குவலன்ட் மாஸ் ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஈக்குவலன்ட் மாஸ், வாட் இஸ் ஈக்குவலன்ட் மாஸ்? இட் இஸ் a number of parts by mass of an element which can combines or displaces 1.008 parts of hydrogen or 8 parts by mass of oxygen or 35.46 parts by mass of what? Chlorine. It can be determined through either oxide method or chloride method, hydrogen displacement method. 3 மெத்தட் இருக்கு, அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறமா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிட், பேஸ், சால்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட். இதுக்கு என்ன ஈக்குவலன்ட் மாஸுக்கு மோலார் மாஸுக்குள்ள ரிலேஷன் என்னது? ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை என். என் இஸ் தி ஃபேக்டர், என் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது ஆசிட்ஸாக இருந்தால் பெசிசிட்டி, பேஸாக இருந்தால் அசிடிட்டி, அப்படி நமக்கு ஒரு சின்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறோம். அதை பற்றியும் ப்ராப்ளம்ஸு ஃபார்முலா கேட்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக கேட்க போகிற 5 மார்க் கொஸ்டின் என்னதுன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. பர்சன்டேஜ் காம்போசிஷன் கொடுத்துருவாங்க, அட்டாமிக் வெயிட்டால் டிவைட் பண்ணணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேருந்து என்ன சொல்கிறோம்? ரேஷியோ எடுக்கிறோம், சிம்பிளஸ்ட் ரேஷியோ எடுக்கிறோம். த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் அண்ட் மாலிகுலர் வெயிட் we can calculate the value n. n is equal to molecular weight divided by empirical formula weight. அந்த ஃபார்முலா வச்சு we can calculate the molecular formula also. இது ரிலேட்டடாக கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததுவா ஸ்டாய்கோமெட்ரி. ஸ்டாய்கோமெட்ரினால என்ன அர்த்தம்னா பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அந்த ஈக்குவேஷன்ஸில் மாஸ் ரிலேஷன், மோல் ரிலேஷன், மாஸ் வால்யூம் ரிலேஷன், வால்யூம் ரிலேஷன், 4 டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ரிலேஷன்ஸையும் பேஸ் பண்ணியும் நமக்கு என்ன கணக்கு கேட்கலாம்னா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் 3 மார்க்லையும் வரலாம், 5 மார்க்லையும் வரலாம். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த பாடத்திலிருந்து. அடுத்தது ரொம்ப முக்கியமாக வரப்போகிற கேள்வி என்னன்னு கேட்டால் லிமிட்டிங் ஏஜென்ட்ஸ். வாட் ஆர் லிமிட்டிங் ஏஜென்ட்? த ரியேஜென்ட் விச் லிமிட்ஸ் த ரியாக்ஷன், ஸ்டாப்ஸ் த ரியாக்ஷன். எந்த ரியேஜென்ட் முழுவதுமாக ரியாக்ட் ஆகிடுமோ அந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் லிமிட்டிங் ஏஜென்ட்னு பேர். ஓகே, அந்த லிமிட்டிங் ஏஜென்ட்டை பற்றி படிக்கிறோம். அதில் கண்டுபிடிக்கும் பொழுது எக்ஸஸ் ரியேஜென்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம், எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி 3 பார்ட்டாட்டு இருக்கும் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதுவும் 5 மார்க் கொஸ்டினில் ப்ராப்ளம் ஆட்டு கேட்கலாம். Then we are coming towards redox reactions. Reactions involving both oxidation as well as what? Reduction. அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ரொம்ப முக்கியமாக டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ் ஆட்டு நம்ம சொல்கிறோம். தென் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன். எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் எவ்ரி எலிமெண்ட் இன் அ காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் இஃப் இட் இஸ் அன் அயான் ஈக்குவல் டு இட்ஸ் சார்ஜ்னு படிச்சிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நாம் என்ன செய்கிறோம்? ஹைட்ரஜனுக்கு +1, ஓகே, ஆக்சிஜனுக்கு -2, இந்த மாதிரி சின்ன எலிமெண்ட்ஸுக்கு தெரியும். அதை வச்சு தெரியாத எலிமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன்ஸ் படிச்சிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்லையும் we can able to define the oxidation number, we can able to find out the oxidation number. இங்கிருந்து அங்கே இந்த ரியாக்டண்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வித்தியாசம் இருக்குங்கிறத வச்சு அது ஆக்சிடேஷன் ஆயிருக்கா அல்லது ரிடக்ஷன் ஆயிருக்கா. இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பராட்டு இருந்தால் அது ஆக்சிடேஷன் சொல்லுவோம், டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பராட்டு இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? ரிடக்ஷன் சொல்லுவோம். அப்படி நாம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதை ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலம் நம்மளால் ஈஸியாக இந்த சாப்டரில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே,
that is the way. Similarly, we will move towards the next chapters. Regarding the chapter 2, quantum mechanical model of atom. இதில் பார்த்தீங்கன்னா the Bohr's model, postulates and limitations. தனித்தனியாகவும் கேட்கலாம், சேர்த்தும் கேட்கலாம். சேர்த்து கேட்டாங்கன்னா ஒரு 3 postulate 2 limitation, 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ we can expect of these questions from this chapter, easy to pass, ஈஸியாக பாஸ் ஆகலாம் இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுறது மூலம். அதே மாதிரி வேவ் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர் பார்ட்டிகல் நேச்சர் டிஃப்ரென்சஸ் மாதிரி கேட்கலாம். அதில் வேவ் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, தென் கமிங் டு த பாயிண்ட், டி ப்ராக்லி ஈக்குவேஷன். டி ப்ராக்லி ஈக்குவேஷன் என்னது? லாம்டா ஈக்குவல் டு h by mv. இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் கேட்பாங்க. இதான் ஃபார்முலா எழுதினாலே 1 மார்க் கிடைக்கும். லாம்டா ஈக்குவல் டு h by mv. ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள், அது கிலோகிராமில் சொல்லணும். வெலாசிட்டி, ஓகே, ஸோ தட் இஸ் மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கும். ஸோ தட் இஸ் த வே தட் வி ஹேவ் டு கால்குலேட் லாம்டா. ஓகே, தென் அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். ஹீசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபிள். என்ன சொல்லியிருக்கு? டெல்டா எக்ஸ் இன் டெல்டா பி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு h by 4π. அல்லது டெல்டா பி மொமெண்டத்தை எப்படி சொல்லியிருப்பாங்க? m இன்டு டெல்டா வின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படின்னு சொல்லலாம்? இதை டெல்டா எக்ஸ் இன்டு m இன்டு டெல்டா வி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு h by 4πன்னு ஒரு ஃபார்முலா மூலமாக சொல்லியிருப்பாங்க. மாஸ் ஆஃப் தட் பார்ட்டிகிள் கிலோகிராம்ல சொல்லணும். மாஸ் ரொம்ப முக்கியம். தென் கமிங் டு த பாயிண்ட் அபவுட் தி குவாண்டம் நம்பர்ஸ், ரொம்ப முக்கியமானது. 4 குவாண்டம் நம்பர் நமக்கு இருக்கு, n, l, m, s. இந்த 4ஓட சிக்னிஃபிகன்சஸ் ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா எண்ணில் தான் நிறைய பாயிண்ட் சொல்லுவோம், எண்ணிலையும் எல்லையும். ஓகே, என்னன்னு சொல்லும்? கே ஷெல், எம் ஷெல், என் ஷெல், என் அப்படி 4 ஷெல்லை பற்றி சொல்லுவோம். ஒவ்வொரு ஷெல்லும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியுங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆங்குலார் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் எல்லை பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம் பற்றி சொல்லுவோம். ஸ்பின் குவாண்டம் நம்பரை பற்றி சொல்லுவோம். இதை விட ரொம்ப முக்கியம் இந்த 4 கடையில் ரிலேஷன்ஸு. ஒரு ஆர்பிட்டால் கொடுத்தா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2s ஆர்பிட்டாலுக்கு 4 குவாண்டம் நம்பரையும் எழுதுங்கன்னு சொன்னால் அந்த 2ங்கிறது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. அதே மாதிரி L is equal to 0 for s orbital. இதை மாதிரி நம்ம n, l, m, s for the 4 set of quantum numbers for different orbitals கேள்வியும் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேட்க போறாங்க. அப்புறம் வாங்க, ஆஃபோ பிரின்சிபிள், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், ஹன்ஸ் ரூல். இந்த 3 ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வித் அன் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாரு, இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்க போகிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் வேரியஸ் ஆட்டம்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா குரோமியம், காப்பர், இது ரெண்டுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன், இங்க கம்ப்ளீட்லி ஃபீல்டு டி கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதை கரெக்டாக நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இதை தவிர ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டு இதில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா தெரியும் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் இந்த சாப்டர்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த சாப்டர் இவ்வளோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணவும் முடியும், ஈஸியாக பாஸ் பண்ணவும் முடியும். ஓகே, ரிகார்டிங் சாப்டர் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், straight away we are going to discuss about the modern periodic law. ஒரு லைன் தான், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிற ஒரு லா சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி பீரியாடிக் டேபிள், குரூப் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் 18 அண்ட் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 7. இது 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. Then very importantly, nomenclature of elements with the atomic number greater than 100, 100க்கு மேலே இருக்கிறது. சே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, 104 எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கிறேன். அன், நில், குவாடியம். அன்னா 1, நில்லுனா 0, குவாடுனா 4, எல்லாத்தையுமே ஐயுஎம்ல முடிக்கணும். அப்படிங்கிற வகையில் நம்ம நாமென்க்ளேச்சர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாட்டு நம்ம சொல்லலாம். Then we are coming towards what? The grouping of elements based on the electronic configuration. என்னெல்லாம் குரூப் இருக்கு? S பிளாக் இருக்கு, P பிளாக் இருக்கு, D பிளாக் இருக்கு, F பிளாக் இருக்கு. அப்படி 4 டைப் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நாம கிளாஸிஃபை பண்ணுவோம், தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். தென் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் த பீரியட்ஸ். ஒரு பீரியட்ல லெஃப்ட் ரைட் என்ன ஆகும்னா ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் என்டரிங் இன்டு சேம் ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். ஓகே, குரூப்ல மேல இருந்து கீழே சைஸ் பெருசாயிட்டே இருக்கும். they are added to new electronic levelங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, so again we are going to discuss about the periodic trend in properties, particularly atomic radius. அது கோவலன்ட் ரேடியஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வாண்டர்வால்ஸ் ரேடியஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதை டெஃபினிஷன்ஸ் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பீரியாடிசிட்டி, பீரியாடிசிட்டினால என்ன அர்த்தம்னா வாட் ஹேப்பன்ஸ் when it moves along the group as well as what period. குரூப்ல என்ன ஆகுது, மேல இருந்து கீழே, பீரியட்ல என்ன ஆகுது, மாறுது. ஓகே, அதுக்கான ரீசன்.
ஓகே, இதை நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு லெஃப்ட் டு ரைட் பீரியட்ல என்ன ஆகும்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ். டாப் டு பாட்டம் என்ன குரூப் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். ஓகே, அதே மாதிரி அயானிக் ரேடியஸ். ஓகே, வாட் இஸ் அயானிக் ரேடியஸ் டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான அயானிக் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு we have to calculate the effective nuclear charge Z star. Z star is equal to Z minus S. Zங்கிறது atomic number of that element. S is called the screening constant. The screening constant S value is calculated using what? Slatter's rule அப்படின்னு ரூல் வைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்லாட்டர்ஸ் ரூலை வச்சு அது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். அது சம்பந்தமான கேள்வி நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இதோட பீரியாடிசிட்டி, அது மாதிரி ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸோட அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கும்? K plus Cl minus அயான்ஸ் கம்பேரிசனில் கேட்கலாம். K plus is smaller than Cl minus அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். Then we'll come back to the ionization energy. அடுத்த ரொம்ப முக்கியமான பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பீரியாடிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப்ல டாப் டு பாட்டம், ஒரு குரூப்ல டாப் டு பாட்டம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the value decreases. Left to right in a period the value increases அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறோம். அதுக்கு ஏங்கிற ரீசனை நம்ம அங்கே சொல்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக கம்பேரிசன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி. ரெண்டு எலிமெண்ட்டை கொடுத்துருவாங்க. சே பெரிலியம் போரான் கம்பேரிசன். பெரிலியம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். போரான் ஹேஸ் 1 electron in excess than stable configuration. Therefore ionization energy of boron is less than beryllium. இதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பேரிசன். வேற ஏதாவது 2 எலிமெண்ட்ஸையும் கம்பேரிசன் கேட்கலாம். அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அதோட ஷெல்ஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கும் இதே மாதிரி பீரியாடிசிட்டி, இந்த அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இந்த மூணுமே ஒரு குரூப்லையும் சரி பீரியட்லையும் சரி சேமாக தான் இருக்கும். குரூப்ல டாப் டு பாட்டம் the value decreases while left to right in a period the value என்ன ஆகுதுன்னா increases ஆகும். அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே ரொம்ப விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டியில் கம்பேரிசன் பிட்வீன் ஃப்ளூரின் அண்ட் குளோரின் ரொம்ப முக்கியமான இன்னொரு டாபிக். கம்பேரிசன் பிட்வீன் ஃப்ளூரின் அண்ட் குளோரின். ஏன்னா டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ளூரினுக்கு குறைவாக இருக்கும். ஸ்மாலர் சைஸ், ஓகே, ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை சொல்லி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். இதே மாதிரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டெஃபினிஷன், பவுலிங் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த XA minus XB is equal to 0.182 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா சில சமயம் கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, டயகனல் ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டயகனல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ், அதுமாரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோ. தென் ரிகார்டிங் த பீரியாடிக் ட்ரெண்ட் அண்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டியை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது வேலன்ஸ் எப்படி இருக்கும். ஒரு குரூப்பில் வேலன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு குரூப்பில் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் வேலன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் த அவுட்டர் ஷெல், தட் இஸ் ஆல்சோ சேம். ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். அது என்ன ஆகுது, எப்படி இருக்குங்கிறத பற்றின விளக்கம் நாம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் த டாபிக் ஃப்ரம் திஸ் சாப்டர். இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு பெரிய கால்குலேஷனோ பெரிய தியரியோ ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக படித்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாடம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ ரிகார்டிங் சாப்டர் ஹைட்ரஜன், இது ரொம்ப ஈஸியான ஒரு பாடம். இந்த பாடத்தில் ரொம்ப லிமிட்டட் போர்ஷன் தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியோம். ஓகே, அதனால் இந்த ஈஸி டு பாஸ் கேட்டகரிக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் கேட்குற கேள்விகளுக்கு. என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பீரியாடிக் டேபிள். அதில் 2 பொசிஷன் அதுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து சிமிலாரிட்டிஸ் வித் வாட் அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸை ஒத்து போயிருக்கு அப்படின்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதோட சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இட் ஹாஸ் ரிசம்பிளன்ஸ் வித் ஹாலஜன். ஹாலஜன்ஸோட ஒப்பிட்டு போயிட்டு இருக்கு. 17வது குரூப்பு ஹாலஜன்ஸோட ஒப்பிட்டு போயிருக்கு. 1வது குரூப்பான அல்கலி மெட்டல்ஸோட ஒத்து போயிருக்குங்கிற பாயிண்ட்ஸை சொல்லியிருப்போம். அங்கே 2 இங்கே 2 சொன்னால் போகிறோம் உங்களுக்கு. ஓகே, தட் இஸ் இனஃப் டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்புறம் பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அது ஐசோடோப்ஸ் எடுத்து பார்த்தா 3 ஐசோடோப்ஸ் இருக்குது, புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரிட்டியம். அந்த 3 ப்ரிப்பரேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹைட்ரஜன் எப்படிலாம் தயாரிக்கலாம், டியூட்டீரியம் எப்படி தயாரிக்கலாம் ரொம்ப முக்கியம். வந்து இதில் டியூட்டீரியமும் ட்ரிட்டியமும் ரொம்ப முக்கியம். டியூட்டீரியம், ட்ரிட்டியம் 2 ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆர்த்தோ அண்ட் பேரா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதுவும் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆட்டு நம்ம பார்க்கப்படுறோம். ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மாலிகுல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் சுத்தும். நியூக்ளியஸ் கேன் ஆல்சோ ரொட்டேட் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லி நியூக்ளியஸ் சேம் சைடு போனால் அது ஆர்த்தோ, இது ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், தென் இட் இஸ் பேரா. அதே மாதிரி ஆர்த்தோ ஃபார்மை பேரா ஃபார்மை எப்படி மாற்றுறது, பேரா ஃபார்மை ஆர்த்தோ ஃபார்மை எப்படி மாற்றுறது, இது ரிலேட்டடாக உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது முக்கியமான ஒரு டாபிக்.
அப்புறம் வாங்க யூசஸ் ஆஃப் டியூட்டீரியம், ஏன்னா ரொம்ப முக்கியம். இதை ஹெவி ஹைட்ரஜன் சொல்லுவாங்க, ட்ரிட்டியம் ரேடியோ ஆக்டிவ் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. ஸோ அது சம்பந்தமான யூசஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறமா ரொம்ப முக்கியமான டாபிக் ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், டெஃபினிஷன், டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர். அப்புறம் பாருங்க ஹார்ட்னஸ், அதில் ரொம்ப முக்கியமாக டெம்பரரி ஹார்ட்னஸ், அது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கார்பனேட் ஹார்ட்னஸ்னு சொல்லுவாங்க. அதில் கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ரிமூவல் ரொம்ப ஈஸி, பாயிலிங் ஆன் வாட்டரை கொதிக்க வச்சா போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கலாம். ரிமூவல் ஆஃப் அண்ட் டெம்பரரி ஹார்ட்னஸ் எப்படிங்கிறதே மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 3 மெத்தட் உண்டு, அட்லீஸ்ட் 1 or 2 மெத்தட்ஸ் படித்து வச்சுக்கோ. ஒன்று வந்து பாயிலிங், ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது வா பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னா என்னது? அதுக்கு காரணம் என்னலாம்? குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் calcium and magnesium. Chlorides and sulfates of calcium and magnesium responsible for permanent hardness. அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். Then we are coming towards ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர், ஹெவி வாட்டர், D2O ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, அப்புறம் ரொம்ப முக்கியம் என்னென்னா யூசஸ். அதில் ரொம்ப முக்கியமாக யூஸ் as a moderator in nuclear power plants அப்படிங்கிற ஒரு லைனை நீங்கள் எழுதிருங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அப்புறமா ஹைட்ரேட்ஸ். ஹைட்ரேட்ஸ்னா என்னதுன்னா ஹைட்ரஜன் கேரிங் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு ஹைட்ரேட். அதில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் உண்டு. அயானிக் ஹைட்ரேட்ஸ், ஓகே, சலைன் ஹைட்ரேட்ஸ் சொல்ல அயானிக் ஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வில் ஃபார்ம் தி அயானிக் ஹைட்ரேட்ஸ். கோவேலன் ஹைட்ரேட்ஸ் ஆர் மாலிகுலர் ஹைட்ரேட்ஸ்னு சொல்லக்கூடியது, நான் மெட்டல்ஸ் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியது, மீத்தேன், அமோனியா, PH3 எக்ஸெட்ரா. மெட்டல் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் ஹைட்ரேட்ஸ், அது டி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. அப்படி இந்த 3 பற்றின எக்ஸ்பிளனேஷன், டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும், சம் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது இந்த பாடத்துல இருந்து நமக்கு எளிமையாக கேட்க போகிற கேள்விகள். இதுதான் இந்த சாப்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஓகே, ரிகார்டிங் த சாப்டர் அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இந்த பாடமும் ரொம்ப ஈஸியான பாடம், பெரிய காம்ப்ளிகேட்டடாக ஈக்குவேஷன்ஸோ டெரிவேஷன்ஸோ ஒன்றும் கிடையாது, ஈஸியான ஒரு பாடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸுடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அல்கலி மெட்டல்ஸ்னால் என்னது? எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். அதில் எத்தனை குரூப் இருக்குது? 2 இருக்குது. குரூப் 1, குரூப் 2. அல்கலி மெட்டல்ஸ் குரூப் 1, அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் குரூப் 2. அப்படி நமக்கு 2 டைப் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஜெனரலாக படிக்கிறோம். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுங்கிறது இல்லை, அது அல்கலி மெட்டல்ஸோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படி இப்படி. ஆனால் நாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட், ரெடியூசிங் நேச்சர், அயனைசேஷன் எந்தால்பி, ஹைட்ரேஷன் எந்தால்பி, ஃப்ளேம், கலர். தீயில காணிச்சா என்ன கலர் கிடைக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதே தான் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸுக்கும் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட், +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அயனைசேஷன் எந்தால்பி எப்படி இருக்கும், ரெடியூசிங் நேச்சர் என்ன உண்டு, அது அப்புறம் கம்பேரிசன் வித் அல்கலி மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், ஹைட்ரேஷன் எந்தால்பினா என்னது, அதோட வேல்யூஸ் என்ன. இதுவும் அதே மாதிரி ஃப்ளேம் அண்ட் கலர். கால்சியத்துக்கு பிரிக் ரெட் கலர், அதே மாதிரி அங்கே லித்தியத்துக்கு கிரிம்சன் ரெட் கலர், பொட்டாசியத்துக்கு லைலாக் கலர். இந்த மாதிரி அந்த கலர்லாம் கேட்கலாம். 1 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா த டிஸ்டிங்க்ட் பிஹேவியர் ஆஃப் வாட் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் திஸ் குரூப். எஸ் பிளாக்ல அல்கலி மெட்டல்ஸில் லித்தியம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதோட டிஸ்டிங்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க, 5-6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ஸ்டடி அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போகிறோம். இதே மாதிரி இந்த கேஸ் ஆஃப் வாட் பெரிலியம், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் த ஃபர்ஸ்ட் மெம்பர் பெரிலியம் டிஃபர் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். என்னெல்லாம் பாயிண்ட்ஸு என்னெல்லாம் சொல்லலாம், அதுக்கு என்ன டயகனல் ரிலேஷன் லித்தியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும் பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும், இந்த மாதிரி இந்த டயகனல் ரிலேஷன்ஸும் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இந்த பர்டிகுலர் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் அல்கலி மெட்டல்ஸில். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, ஆக்சிடேஷன், ஓகே, அப்படி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது என்னது, வித் லிக்விட் அமோனியா. அது எலக்ட்ரானு கூட இந்த மெட்டல் வந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஃப்ரம் திஸ் சாப்டர். அப்புறமா யூசஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் ரொம்ப சிம்பிள். பாருங்க, லித்தியம் ஒரு 3-4 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 2 எண்ணம் படிச்சுக்கோ போகிறோம். சோடியத்துக்கு 2 தனித்தனியாகவும் கேட்கலாம், ஜெனரலாகவும் கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் லித்தியம், சோடியம் அல்லது எனி அதர், பொட்டாசியம், சீசியம். லித்தியம் சோடியம் மட்டும் 2 படிங்க. அதர்ஸ் பொட்டாசியம், சீசியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசஸ் படித்தா போகிறோம். இதே மாதிரி அல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் பெரிலியத்துக்கு யூசஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பெரிலியம் மற்ற எலிமெண்ட்ஸ்லேருந்து வேறுபட்டிருக்கு. கால்சியம், மெக்னீஷியம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ. காம்பவுண்ட்ஸ் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்குறான், சால்வே ப்ராசஸில் என்ன காம்பவுண்டு, சோடியம் கார்பனேட்.
காஸ்னர் கெல்னர் மெத்தடையும் காம்பவுண்டையும் கார்லேட் பண்ணி ஒரு கேள்வி கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஓகே, ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்னர் கெல்னர் மெத்தட். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் ப்ளீச்சிங் பவுடர்? கால்சியம் குளோரோ ஹைப்போக்ளோரைட் CaCl OCl. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எங்கேருந்து கிடைக்குது, என்னெல்லாம் தேவை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதிலெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்முலா, ரிக்வயர்ட், என்னெல்லாம் தேவை, என்ன கிடைக்கும், கிடைச்சா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒரு காம்பவுண்ட். என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? கால்சியம் சல்ஃபேட் half H2O ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவோம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டுக்கு பேர் என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது எப்படி கிடைக்கும்? ஜிப்சத்தை எடுத்து ஹீட் பண்ணுறதுனால கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் 373 கெல்வின் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதோட யூசஸையும் ஒரு யூசஸாவது படித்து வச்சுக்கோ. ஒன்று வேண்டாம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ்டு ஃபார் என்ன, த கனெக்டிங் த ஃப்ராக்சர்டு போன்ஸ். கை உடஞ்சா மாவு பேண்டேஜ் போடுவாங்கல்ல, அதான் இது. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மைண்டில் வச்சுக்கோ. இதை வச்சு கரெக்டாக எழுதுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு பாடம், எல்லாருக்கும் ஈஸி டு பாஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே.